இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில தாக்குதல் நடக்குதுங்க. இத ஒரு வார் அப்படின்னு சொல்றதை விட ஒரு வதம் அப்படின்னு சொன்னா பொருத்தமா இருக்குங்க. அதாவது புராண கதைகளை நம்ம படிச்சிருப்போம். அசுரர்களை இறைவன் மனித அவதாரம் எடுத்து வதம் செய்வதா நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி நம்ம இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் நம்மளுடைய டிஃபென்ஸ் போர்ஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு வதத்துல 1999 இந்தியாவோட பிளைட் ஒண்ணு ஹைஜாக் பண்றாங்க. இந்த பிளைட்டுக்குள்ள 190 பேர் குழந்தைகள், பெண்கள் உட்பட அத்தனை மக்கள் வந்து அதுக்குள்ள இருக்காங்க. இந்த பிளைட் வந்து நேபாளத்துல இருந்து கிளம்பி டெல்லிக்கு போகணும். ஆனா அங்க போகாம பாகிஸ்தான்ல இருக்கிற லாகூர் ஏர்போர்ட்ல தரையிறக்குறாங்க, துபாயில தரையிறக்குறாங்க, ஆப்கானிஸ்தான்ல தரையிறக்கி கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள் அதுக்குள்ள இருந்த அந்த மக்களை வந்து மரண பயத்துக்குள்ள வச்சிருந்தாங்க. அதன் பிறகு இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. ஏற்கனவே இந்தியன் கவர்மெண்ட் வந்து புடிச்சு வச்சிருக்கிற தீவிரவாதிகளை ஒரு சிலரை வெளியில விடணும் அப்படின்னு சொல்லி அப்போ வெளியில விட்ட ஒரு ஆள் தாங்க இந்த மசூர் அசாத். இப்ப வந்து ஜெய்சி முகமது அமைப்போட தலைவனா இருக்கிறான். இப்போ ஆபரேஷன் சிந்தூர் மூலமா தாக்கப்பட்டதுல அவனுடைய குடும்பம் 10 பேர் இறந்து போயிருந்தாங்க. அதோட இறுதி சடங்குல வந்து பாகிஸ்தானோட ராணுவம் வந்து கலந்துகிட்ட அந்த புகைப்படத்தை எல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது.